இந்த கல்யாணத்தை எல்லாரும் ஒரு மனதா சம்மதிச்சு, குறிப்பா சேர்ந்து வாழ போற இந்த 2 பிள்ளைங்க சம்மதத்தை கேட்டுட்டு தான் இந்த கல்யாணத்தை நாம நடத்துறோம். மேலும் இந்த கல்யாணத்தை நடத்த கூடாதுன்னு உங்கள யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருந்தா அதை இப்பவே தெரிவிச்சிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படி இப்படி எதுவும் சொல்லக்கூடாது. கல்யாணம் கட்டிக்க போற உங்ககிட்ட திரும்ப கேக்குறேன், உங்க 2 பேருக்குமே இந்த கல்யாணத்துல மனப்பூர்வ திருப்தி தானே? என்கிட்ட எல்லாம் இப்படி கேட்டாவளா? கேட்டிருந்தா மட்டும் என்ன இந்த கல்யாணத்தை நடத்த கூடாதுன்னு உங்கள யாருக்காவது ஆட்சேபனை இருக்குதா? இல்லமா, எங்க எல்லாருக்குமே மனப்பூர்வ திருப்தி தான். வேற யாருக்காவது விருப்பம் இல்லனா இப்பவே தெரிஞ்சிருங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த அன்னைக்கு யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல எங்க எல்லாருக்குமே மனப்பூர்வ திருப்தி தான். மதனே ஓ விருப்பம், குமாரே சதீஷே எங்க எல்லாருக்குமே திருப்திதாமா. இல்லம்மா எனக்கும் திருப்தி தான். இல்லமா, எனக்கும் மனப்பூர்வ திருப்தி தான். தருண் உன் வாயால மறுபடியும் சொல்லிரு. ஆதிராவை என் மனைவி ஆக்குறதுல எனக்கு மனப்பூர்வ திருப்தி. தருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் மனப்பூர்வ திருப்தி தான். தருணை நான் மனப்பூர்வமா நேசிக்கிறேன். வேற என்ன, தாலி எடுத்து கொடுங்க, தருண் தாலி கட்டட்டும். என்னடா ஏன் அழுது வர? மதன் என்னடா ஏன் இப்படி அழுது நிக்கிற? என்ன புள்ள தூக்குங்கல, எதுக்கு அழுத்து வந்திருக்கான்? சிறுகுட்டிமா, என்னமா ஏன் அழுத்து வந்திருக்கா? பதறாதீங்க, பச்சை புள்ள எங்க கீழே வந்துருப்பானா இருக்கும். என்னாச்சுது? பதறாத, ஒண்ணு இருக்காது. என்னடா பாட்டி பாட்டிங்க விசத சொல்ல என்ன? ஏண்டா எதுக்கு? நீ பதறாத, ஒண்ணு இருக்காது. ஆதிரா, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. பாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டு நம்ம 2 கல்யாணமே பண்ண முடியாது. கொஞ்சம் அமைதலா இரு. இல்ல மாமி இல்லாம நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஆதிரா, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. சொன்னதை கேளு. இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஆதிரா, புரிஞ்சுக்க. நம்ம கல்யாணத்தை நிப்பட்டதுக்காக உங்க அம்மா எது வேணாலும் பண்ணிருக்கலாம். ஐயோ தாரா, நீ எப்ப கூட நீ எங்க அம்மாவை புரிஞ்சுக்கலையே. இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணனது அம்மா தானே. ஆனா இப்ப தடுக்கிறது உங்க அம்மா தானே. உங்க அம்மா உங்ககிட்ட டபுள் கேம் ஆடுறாங்க. சொன்னா கேளு. ஏன் தருண் இப்படி பேசுற? ஏன் தருண் இப்படி பேசுற? மம்மி மம்மி. ஆதிரா, உனக்கு நான் இருக்கேன், புரிஞ்சுக்க ப்ளீஸ். என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. சரி ஏன் புலம்பிக்கிட்டே, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேண்டாம், மனம் நடையில பிள்ளை 2 உட்கார்ந்தாச்சு. தாலியை கட்டிடுவோமே, அதான் சரி. இல்ல, ஒருவேளை எங்க மம்மிக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? அவங்க அம்மாக்கு தானே, போ சேர்ந்தா சேரட்டும். இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு எங்க மம்மி ரொம்ப முக்கியம். அவங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். ஏற்கனவே எனக்கு அப்பா இல்ல, இப்ப அம்மாவும் இல்லடா. அவ்வளவுதான், நான் தாங்கிக்கவே மாட்டேன். சரி விடுங்க. ஆதிரா, மாமா சொல்றல கேளு. மனமேல உட்கார்ந்துட்ட, இனி எந்திக்க வேண்டாம். யாரும் உன் கழுத்தை தாலி கட்டிட்டோம். அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்ன புரியுதா? ஆமா அதிரா, சொன்னா கேளு. இல்ல, எங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. என் கழுத்துல தாலி அவங்க பார்க்கணுமா, அதுதான் அவங்க கடைசி ஆசைன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பொண்ணா நான் அது கூட செய்யலனா எப்படி? என்ன யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எங்க அம்மா எனக்கு வேணும். எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் என் கழுத்துல தாலி ஏறணும். நான் சொன்னதை கேளு ஆதிரா, நான் சொல்றதை கேளு. தருண், நீ என்ன புரிஞ்சுக்கடா ப்ளீஸ்டா. நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போற? எப்ப மாதிரி நீ என் பேச்ச கேட்கலையா என்ன? ப்ளீஸ் தருண், நீ என்ன புரிஞ்சுக்க. என் சுத்தியேசன புரிஞ்சுக்க. உனக்கு ஒரு மண்ணாங்கட்டி சுத்தியேசனே இல்ல. தருண், இவ அம்மாக்காரி நடிக்கிறா. அவ பிளான போட்டு இந்த கல்யாணத்தை தட்டிக்கிட்டு இருக்கா. அது கூட இந்த மரம் மண்டைக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பாட்டி செய்யட்டும்? ஐயோ, நான் போறேன். அதான் நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் போன்னு சொல்றேனே. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. உனக்கு நான், எனக்கு நீ நாய் போச்சு. தாலி கட்டி தான் இது இல்ல. ப்ளீஸ் தருண், என்ன புரிஞ்சுக்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் சொந்த பந்தம், என்ன தூக்கி வளர்த்த என் பாட்டி, எனக்காக உசுரே கொடுக்குற என் அப்பா மாதிரி இவங்க முன்னாடிதான் கல்யாணம் நடக்குன்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்படிதான் நடக்கணும். சொன்னா கேளு. நான் இப்ப தாலி கட்டேன், அதுக்கப்புறம் நீ போ. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியாடா. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியாடி. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத. இப்ப மட்டும் நீ எந்திரிச்சு போயிட்ட, நீ என்ன பார்க்கவே முடியாது. அதுல சொன்ன கேளுமா.
ஏ ஆதிரா, நாங்க சொல்றோம்ல கேளு. என்னதான் நடக்கணும்னு புரியலையே. காதம்பரி, உன் வேலைய ஆரம்பிச்சிட்டல நீ. ஹாஸ்பிடல்ல தான் இருப்பா, வேற எங்க இருப்ப? வாரண்டி. அவ மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். எல்லாரும் கலைஞ்சு போங்க. இவன் அவ சின்ன பொண்ணு. அவ தெளிவா இருக்கா, வேண்டாம். ஆனா ஒண்ணு ஆதிரா, அவன் இந்த நிலைமையில உன்னை இவ்வளவு தாங்கி இருக்கான். இதுக்கு அப்புறம் வந்து எனக்கு என் தருணம் வேணும்னு ஏதாவது பேசுன தொலைச்சிருவன் தொலைச்சி. என்னடா உனக்கும் அவனுக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. எப்ப மன வேலை வரைக்கும் அவனை கூட்டிட்டு வந்து இப்ப எனக்கு வேண்டான்னு நீ எப்ப சொன்னியோ, இதுக்கு அப்புறம் உனக்கு அவன் எப்பவுமே தேவையில்லை. நான் சொன்னதே சொன்னதுதான். ஒரு பொண்ணா ஒரு ஆணோ மனவேட வரைக்கும் வந்து அவங்கள வேண்டான்னு சொல்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும். இப்ப சொல்ற தாரணி நீ உன் வாழ்க்கையில கிடையாது. பாட்டி, இந்த தண்டனைலாம் அதிகம் பாட்டி. தருண், நீ என்ன சொல்லுடா. இன்னொரு என்ன கூட்டிட்டு போங்க. நீ ஏண்டால்ற ஒண்ணு வேண்டான்னு சொன்ன இவாதண்டா இனி காலத்துக்கு விழணும். அழகடா, நீ அழக்கூடாது. எங்க உசுண்டாடி, நீ அழக்கூடாது. என்னை யாருமே புரிஞ்சிக்கலல. முட்டாள் முட்டாள். கெட் அவுட். வெளிய போடி. அதான் சொல்றல, வெளிய போடி. உன் காதாமரி புத்திய காட்டிட்டல, உன் அம்மா யாருன்னு நீனு காட்டிட்டல, வெளிய போடி. என் தம்பி அவ்வளவு கெஞ்சுறா, தாலி கட்டினதுக்கு அப்புறம் போட சொல்ற. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. இன்னொரு வாட்டி தரணிய உசுரி, அவன் என் உசுரி நீ ஏதாவது சொன்ன ஓ தொடவளை கட்டிச்சுவேன். போயிரு. போமா தாயே, போ. அதான் இவன் வேண்டான்னுட்டல, கிளம்பு. நீங்க யாருமே என்ன புரிஞ்சிக்கல. இவளை வெளிய அனுப்புங்க. நான் எங்க மம்மியோட வரேன். அப்ப உங்களுக்குலாம் தெரியும் என் மம்மி எவ்வளவு நல்லவங்கன்னு. அவங்க இந்த கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்டாங்கன்னு. நான் அவங்களோட வரேன். அப்ப நீங்களும் உங்க மூஞ்சி எங்க வச்சுங்கன்னு பார்க்கலாம். தருண் கூட என்ன புரிஞ்சுக்கல. நான் என் மம்மியோட வரேன். நீ அழாதடா. இந்த ஆதிராக்கோ அந்த கோதம்பரிக்கு ஒரு பாடம் புகட்டுனா இதே இடத்துல தருணுக்கு கல்யாணம் நடந்து ஆகணும். இன்னைக்கு உளறிட்டு இருக்க. ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ வேண்டான்னு நிராகரிச்சா அந்த வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உணர்த்த வேண்டாம். கரெக்ட் தான். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எப்படி வேண்டான்னு தூக்கி எந்திரிச்சு போயிட்டா? சரி, என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஏன் அவ இருக்காளா பச்சியான் கலான்னு பார்த்து வரணுமா? நமக்கு இப்ப என்ன நடந்ததே தெரியாதுல. வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் வாங்க. ஏ தருண், அப்பா இருக்கேன்டா, நீ எதுக்கு வருத்தப்படுற? இந்த ஆதிரால என்னடா உலகத்து நல்ல பொண்ணே இல்ல, வயிறம் மாதிரி ஏகப்பட்ட பிள்ளைங்க தாங்கடா. என்னடா ஊனம்? ஊனம் ஒரு குறையே கிடையாது. குறை உனக்கு இல்லடா, அந்த ஆதிராக்கு தான். ஊனம் உனக்கு இல்ல, ஆதிராவுக்கு. உன் ஊனத்தை நான் மாத்தி காட்டுறேன்டா. என்ன குட்டி, அவனை உள்ள கொடுத்து போ. சரிங்க, வாடா. எப்படி போயிட்ட பாத்தீங்களாக்கா? டேய், உன்னை வேண்டான்னு போனவா வேதனை போடுற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும்டா. ஏண்டா இவனை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவன் வேதனைப்படணும். விட மாட்டேன். அந்த காதாம்பரி நான் சும்மா விடவே மாட்டேன். விடவும் கூடாது. நம்ம ஆட்டத்தை நாம ஆரம்பிப்போம். விளையாட்டா இருந்ததுல போதும். எப்ப இந்த பையனை மேடை வரைக்கும் வந்துட்டு வேண்டான்னு தூக்கி வந்துட்டு போனாலோ இதுக்கப்புறம் சும்மா விடவே கூடாது. என் மனசெல்லாம் அப்படியே வேதனையில கோமரிக்கிட்டு இருக்குது. விடவும் வேண்டாம். தருணுக்கு அடுத்த முகூர்த்தத்திலே ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து நாம கட்டி வைப்பா. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆதிரா எனக்கு தான் சொந்தம் ஏதாவது கொண்டாடுனா அவளை அப்படியே கோர்த்து பிடிச்சு வெளியில தள்ளுங்க. இல்ல இல்ல, இதுக்கப்புறம் ஆதிரா வந்து தருணுக்கு வேண்டாம். ஒரு திருப்பி நிராகரிச்சதாவே இருக்கட்டும். இனி ஒரு காலமும் தருணுக்கு ஆதிரா கிடையாது. இப்ப நான் வாய் திறந்தாலும் எல்லாரும் என் பக்கம் திரும்புவ. உண்மையை சொல்லலாம் நினைச்சாலும் பயமா இருக்கு. சொல்லாமலும் இருக்க முடியாது. நான் சொல்லிருந்தேன். இங்க பாருங்க, நீங்க ஆளுக்காலா பேசுறதுதான் சரிதான். என் மேல கோபப்படாதீங்க. நான் சொல்லதான் சொல்லிருந்தேன். ஏன் இதுவும் காதாம்பரி வேலையாவே இருக்கக்கூடாது? புரியல. ஒருவேளை தருண் இப்படி இருக்கறனால தான் பிள்ளை இவனை கிட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே அவ ஏதாவது வேண்டாத வேலை பார்த்திருக்கலாம்ல. அந்த கோபத்துல நாம ஏதாவது தருணுக்கு வேற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த நினைப்புல அவ பண்ணிருக்கலாம்ல. நாம கோபப்பட்டு தருணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காகவே அவ பண்ணிருக்கலாம். இதுக்காகவே ஆதிராவே இவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் சொல்லுது நீங்க சொன்ன மாதிரி நாங்க முதலையே யோசிச்சுட்டோம். அப்படிதான் இருக்கும். இப்படி பாதிலே நம்ம பிள்ளை எந்திரிச்சு வந்துருவா. அப்புறம் அந்த கோபத்துல தருணுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அது நமக்கும் தெரியும். ஆனா அதுக்காக ஆதிராவை நான் தருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அம்மா செஞ்சது சரிதான், அவ அம்மா பிளான் போட்டது சரிதான். ஆனா உசுறு புசுற காதலிச்சது இவாதாடா. எவ்வளவுதான் நடக்கட்டுமே, தலை போற காரியமாவே இருக்கட்டுமே, தாலிய வாங்கிட்டு போயிருக்கலாமே. எத்தனை பிள்ளைங்க அப்பா மரண படுக்கையில கிடக்கும் போது கூட போய் தாலியை கட்டிட்டு வந்துட்டாங்க தெரியுமா? நிறைய சம்பவம். காலையில அப்பாவுக்கு தருணம் நடந்திருக்கும், மதியம் பிள்ளைக்கு தாலி கட்டி நடக்கும். ஆனா அந்த பிள்ளைங்க தாலிய வாங்குவாங்க,
ஏன்னா தன்னை வாக்கு கொடுத்த ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் இருக்குது, அவங்களையும் சேர்த்து தள்ளக்கூடிய வச்சிட கூடாதுக்காக அத்தனை வழியும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்க அந்த தாலியை வாங்கும். அப்பேற்பட்ட மண்ணுல பிறந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த பையன் நிராகரிச்சுட்டு போயிட்டால. அவ அம்மாவை பழி வாங்குறது அப்புறமா இருக்கட்டும், ஆனா இனி யாரு சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அது சரிதான். அப்போ இவ கொழுப்படுத்துதான் போறா, விட்டுருங்க. இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு போயிட்டாளே. டேய் தருண், இப்பமே இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு போறவா நாளைக்கு உன்னை விட்டுட்டு போக மாட்டானே என்ன நிச்சயம் இருக்குது? வேண்டாம்டா, விட்டுரு. காதலுன்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டா, இவ்வளவுதான் காதலா? எத்தனையோ உண்மை காதலா இருக்குடி. அவங்க கதையெல்லாம் கேட்டு பாரு, ரத்த கண்ணீரே வரும். காதல் பாவத்துக்காக காலத்துக்கும் மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருக்க எத்தனையோ பெண்கள் இருக்க தாண்டி செய்யறாங்க. இவா அலட்சியம் பண்ணிட்டு போறா. ஈஸியா கிடைச்சதுல அதனால அலட்சியம் பண்ணிட்டு போயிருக்கா. ஆனா திரும்பி வரும்போது இந்த காதல் அவனுக்கு கிடைக்க கூடாது, கிடைக்கவும் விடக்கூடாது. அப்பா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்கப்பா. ஆஸ்பத்திரியில யார் அட்மிட் பண்ணி வச்சிருக்குது? ஐயோ தெரியலையே. நீ எதுக்கடா அழுதுட்டு வந்த? இல்ல எல்லாரும் அழுதாங்க, அதான் நானும் அழுதேன். சரி எல்லாரும் வாங்க கிளம்பலாம், என்னன்னு பாத்துட்டு வரலாம் வாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? இதுக்கப்புறம் நான் உசுறு வாழணுமா? கை காலி விளங்காம போச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்? காதலிச்சவளே என்ன வேண்டான்னு போயிட்டா. இதுக்கப்புறம் எனக்கு எங்க வாழ்க்கை இருக்குது? காலம் முழுக்க நான் இப்படி அழுதுட்டு இருக்க விரும்பல. என் வாழ்க்கை நான் முடிச்சுக்க வேண்டியதா. இதுக்கப்புறம் நான் அழுதுட்டு இருக்க விரும்பல. இதுக்கப்புறம் நான் அழவும் விரும்பல, அவமானப்படவும் விரும்பல. வாழணுடா. உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அவங்களே பொறாமப்படுறதுக்கு வாழ்ந்து காட்டணும். இவங்களையா தூக்கி எறிஞ்சன்னு அவங்க பொறாமப்படுறதுக்கு வாழ்ந்து காட்டணும். எங்க சார் எங்க வாழ்ந்து காட்ட? கை கால் எல்லாம் போச்சு. இதுக்கப்புறம் நான் வாழறதுக்கு என்ன இருக்குது? இனிதாண்டா நீ வாழறதுக்கான உண்மையான அர்த்தமே இருக்குது. இந்த நிலைமையில ஒருத்தி உன்னை நேசிப்பா, அவளை மட்டும் நீ விட்டுறாத. இந்த நிலைமையில உன்னை நேசிச்சு வந்தான்னு வச்சுக்கயேன், அவ காதல் உண்மை. அவ கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பா, உனக்கு பக்க பலமா இருப்பா. சோர்ந்து போயிடாதே, சோர்ந்து மட்டும் போயிடாதே. என்ன மனவீடு வரைக்கும் வர வச்சுட்டு என்ன வேண்டான்னு போயிட்டாலே பாட்டி. நான் சொல்றேன்ல பாட்டி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் போன்னு சொன்னேன்ல பாட்டி. அவளுக்கு உன்னை விட அவ அம்மா முக்கியமா போயிட்டா. அப்போ நான் அவளுக்கு முக்கியம் இல்லையா பாட்டி? நீ முக்கியம் தெரிஞ்சிருந்ததா உன்னை விட்டு போயிருக்க மாட்டாளடா. விடே, உனக்குன்னு ஒருத்தி பிறக்காமலா இருந்திருப்பா. நிச்சயம் உன்னை தேடி வருவா, உனக்காகவே வருவாடா. மனம் மட்டும் தளர்ந்துடாத. வேண்டாம் பாட்டி, என் வாழ்க்கையில நீ எதுக்குமே இடம் இல்லை. போதும் பாட்டி, என்னை காயப்படுத்தினதெல்லாம் போதும் பாட்டி. எனக்கு வாழவே பிடிக்கல பாட்டி. வாழணும்டா, செமையா வாழணும். அட, இந்த வாழ்க்கைக்காக தான் இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சமானே சொல்ற அளவுக்கு வாழணும். நீ வாழ்வடா, நீ நிச்சயமா வாழ்வ. இந்த பாட்டி சொல்றல, நீனே ஆச்சரியப்படுவடா. என்ன அழகான வாழ்க்கை எனக்கு அப்படின்னு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கும்டா. நீங்க என் மனசு நோக கூடாதுன்னு பத்தி பேசுறீங்க. இல்லடா, வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மைடா, சிலவற்றை தொலைச்சாதான் சிலவற்றை கிடைக்கும்னு இருந்தா அதை நினைச்சு நம்ம வருத்தப்படவே கூடாது. அதை விட பெஸ்டா நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதை விட அழகான வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். டே, வருத்தப்படாதடா, உனக்குன்னு ஒருத்தி வருவாடா. கவலைப்படாம இருடா. பாட்டி நான் இருக்கேன், உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணாம இந்த பாட்டியோட ஜீவன் போவாது. போதுமா? தருண், வருத்தப்படாதடா. எது நடந்தாலும் நன்மைக்கு நினை. ப்ளீஸ்டா, உடஞ்சு போயிடாதடா. அவ போல போட்டுண்டா. ஏறே, இந்த குடும்பத்துல உன் மேல உசிரே வச்சுக்க நிறைய பேர் இருக்கும். எங்களுக்காகவாது கொஞ்சம் தைரியமா இருடா. அதனாலதான் நான் இன்னும் உசுரோட இருக்கேன். இல்ல, எனக்கு இருக்க வேதனைக்கு நான் எப்பவோ போய் சேர்ந்திருப்பேன். மன தளராம இருடா. யாருமே இல்லாம வாழ்க்கையில தத்தி தத்தி மேல வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா உனக்கு அழகான குடும்பம் இருக்கு, மறந்துடாத. அவங்களாலே வரும்போதே இத்தனை விட துணை இருக்கும் போதே நீ வந்துட மாட்டியா? நிச்சயமா உனக்கான காதல் உன்னை தேடி வரும். நீ அதை உசுறு புசுரா நேசிக்கிற காலமும் வரும். உசுறு குசுரா காதலிச்சலே வேண்டாடு போயிட்டா. அவ உன்னை நேசிச்சதை விட அவ மத்தவங்களை அதிகமா நேசித்திருக்காளேடா. நான் சொல்றது, ஒன்னே உன்னை நேசிக்கிறதுக்குன்னு ஒருத்தி வருவா. என்னமா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? அப்படி போயிருக்காங்க அங்கிள். சரிம்மா, கொஞ்சம் பாத்துக்க. அவன் எதுவும் அதுக்குதான் எல்லாரும் என்ன அனுப்பி வச்சாங்க, நான் வந்தேன். கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்க. சரிங்க அங்கிள். தேன்மொழி, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்க. சரிங்க தேன்மொழி கூட இருப்பா. நாங்க என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க பாட்டி. ரொம்ப மிஸ் பண்றியா? மிஸ் பண்றீங்கதை விட அவன் என்ன வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனதான் மனசு வாழிக்கு. தேன்மொழி,
அவ மம்மியை தானே பார்க்க போயிருக்கா. நான் போவேண்டான்னு சொல்லலையே தென்மொழி. அவ அங்கேயே வளர்ந்தவ, அவளுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் எதுவும் தெரியாதுடா. சென்டிமெண்ட் தெரியாமதான் என்ன வேண்டான்னு அவங்க அம்மா முக்கியம்னு போனாலா தென்மொழி?